Hello everyone. இன்னைக்கு word of the day என்ன அப்படின்னா நம்ம சில நேரம் யாரையாவது பார்த்து அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படிலாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் today's word of the day. Today's word of the day pretend. இந்த pretend அப்படின்ற இந்த வார்த்தை தான் நம்ம வந்து நடிக்காத அப்படிலாம் சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்போ நிறைய பேர் வந்து சொல்றது இந்த ஆக்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம வந்து சொல்றோம். நடிக்கிறதுனா ஆக்டிங் வச்சு அப்படின்னு. இந்த ஆக்டிங்கிறது ப்ரொஃபஷனலா ஒரு டிராமாவோ இல்லை ஒரு சினிமாவிலையோ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நடிக்கிறது அதுதான் வந்து ஆக்டிங். இந்த மாதிரி பண்றது வந்து நம்ம இது வந்து ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து கரெக்டாக சொல்லணும், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா pretend அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஆக்ட் வச்சு பேசினா அது ரொம்ப பெரிய தப்பா அப்படின்லாம் கிடையாது. பட் ரொம்ப எக்ஸாக்டான வேர்ட் அப்படின்னு பார்த்தா இந்த pretend அப்படின்றது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். The children pretended that they were teachers. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து தங்களை வந்து டீச்சர்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் டீச்சர் விளையாடுவாங்க. ஒரு கம்பை வச்சுட்டு நீ பேசாத, நீ ஹோம்ஒர்க் எழுத அப்படிலாம் சொல்லிட்டு விளையாடுவாங்கல்ல, அதாவது டீச்சர் மாதிரி நடிச்சு விளையாடுவாங்க. அதுதான் வந்து இதுல நம்ம pretend வச்சு நம்ம சொல்றோம். The children pretended that they were teachers. அவங்க வந்து அவங்கள ஒரு டீச்சர் மாதிரி நடிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. ஐ மீன் அந்த மாதிரி செய்யறாங்க. நெக்ஸ்ட் ஒன், sometimes you need to pretend. Sometimes you need to pretend அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது நம்ம சொல்லுவோம்ல, சில நேரம் நம்ம வந்து நடிக்க தான் வேணும். அவங்க முன்னாடி நீ சில விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல. தெரியாத மாதிரி அப்படி நடிச்சுக்கோ, தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கோ, தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த விஷயத்துக்கு வந்து இந்த pretend வந்து நம்ம யூஸ் பண்றோம். சம்டைம்ஸ் யூ நீட் டு pretend. உனக்கு வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து நீ வந்து உனக்கு வந்து நடிக்க தேவை இருக்கு, நீ வந்து நடிச்சுக்கணும். சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நீ நடிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் சம்டைம்ஸ் யூ நீட் டு pretend. நெக்ஸ்ட் ஒன், don't pretend to be good. Don't pretend to be good அப்படின்னா ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குண்டான அந்த ஈக்குவலண்டான சென்டென்ஸ் தான் இது. don't pretend to be good. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. நெக்ஸ்ட் ஒன், the children pretended to be asleep. children pretended to be asleepனா குழந்தைங்க வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க காலையில ஸ்கூல்லாம் எழுப்புனா தூங்குற மாதிரி நடிப்பாங்கல்ல, அதுதான் அது. the children pretended to be asleep. அவங்க வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. and next one, don't pretend. don't pretend அப்படின்னா நடிக்காத, அதாவது என்ன சொல்றது, தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல. சில நேரம் வந்து யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்ப நடிக்காத அப்படின்னு சொல்றதுதான் don't pretend. இந்த நேரம் வந்து நம்ம டோன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்ட் அப்படின்றது ப்ரொஃபஷனலா செய்யறது தான் வந்து ஆக்டிங். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எக்ஸாக்டா சொல்றதுக்கு pretend தான் கரெக்டா இருக்கும். இனிமேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டோன்ட் pretend அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஏன் வந்து நமக்கு இந்த ஆக்டிங்கும் pretendம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா, தமிழ்ல நமக்கு அந்த ஒரே வார்த்தை மட்டும் தான் இருக்கு, நடித்தல் அப்படின்றது. நம்ம அதை ப்ரொஃபஷனலாவும் வந்து நடித்தல் வச்சுதான் நம்ம சொல்றோம், நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வந்து நடிக்காத அப்படின்னு தான் சொல்றோம். ரெண்டுக்கும் வேற வேற வார்த்தை யூஸ் பண்ணாதனால நமக்கு வந்து அது வேறையா அப்படின்னு கரெக்டா தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல இந்த ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்டிங் அப்படின்னா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்றது, ஒரு விஷயத்துக்காக நடிக்கிறது. இது வந்து சும்மா நம்ம தெரிஞ்ச மாதிரி நடிக்காத, தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப நடிக்காத அப்படிலாம் சொல்றோம்ல, அதுக்கு வந்து இந்த pretend அப்படின்றது ரொம்ப எக்ஸாக்டான ஆப்டான வேர்டா இருக்கும். இனிமேல் நீங்களும் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லணும், நடிக்காத அப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா don't pretend அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So I'll meet you in the next lesson. Thank you. Bye.